நம்முடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமங்கள் என்று சொல்லுகிறவைகளில் யாக்கோபின் தேவன் என்கிற நாமம் வேதத்திலே சில இடங்களிலே திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அப்படி என்ன தேவனை நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த சேர்ந்து சொல்லப்படும் போது சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஆபிரகாமின் தேவன் என்று தனியாகவும், ஈசாக்கின் தேவன் என்று தனியாகவும் அதிகமாய் யாக்கோபின் தேவன் என்று சொல்கிற அளவுக்கு பயன்படுத்தப்படவில்லை. நீங்க அதை வேதத்துல கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது. அப்ப யாக்கோபின் தேவன் என்று சொல்லும் போது யாக்கோபுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு சார்ந்த காரியங்களில் ஒரு ஆழம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலே அதுதான் இந்த செய்திக்கான அடிப்படை சிந்தனை. இந்த செய்தியை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் அதை பேசுவதற்குமான சிந்தனை. தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையில் உள்ள ஐக்கியம், இந்த உறவு அதிகமாய் யாக்கோபினால் உணரப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது. இதை அனுபவித்த யாக்கோபு தேவனோடு ஒரு ஜபம் செய்கிறார். இன்றைக்கு வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற அந்த வேத பகுதி அதுதான். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்களிலே 7ஆம் வசனம் முதல் என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். தேவனோடு யாக்கோபு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நமக்கு அந்த பின்னணியம் நன்றாய் தெரியும். லாபான் வீட்டுக்கு போய், அங்கே சீரியா தேசத்துக்கு போய், அங்கே எல்லா வருஷங்களையும் செலவிட்டு நிறைய சம்பாதிச்சு, 1க்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள் என்று சொல்லி நிறைய சவதரிச்சு பரிவாரங்களை சேர்த்துட்டு திரும்பி வர்றாரு. இப்போ ஏசாவாகிய தன் சகோதரனை சந்திக்க வேண்டும் என்கிற நிலைமையில் பயம் வந்துருச்சு. பயந்த உடனே ஆண்டவரேன்னு சொல்லி, நம்மெல்லாம் பெரும்பாலும் பயந்தா தானே ஜெபம் பண்றோம். அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் யாக்கோபும் அதே மாதிரி தான் இருக்காரு. நமக்கு சில முன்னடையாளம். அதனால தான் எனக்கு யாக்கோபை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சிலர் மாதிரி பெர்ஃபெக்டான அந்த லைஃப் என்று சொல்லுகிற தியானிக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் இல்லை. அவங்களோட சேர்த்து வச்சு தியானிக்க நமக்கே என்ன செய்யும்? இப்போ யோசேப்பை வச்சு தியானிக்கணும்னு சொன்னால் நமக்கு அவர் அப்பழுக்கற்ற அந்த வாழ்க்கை அப்படி இருக்கும். ஈசாக்கினுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரத்துக்கு எந்த குறைபாடுகளும் இல்லாத அளவில் அப்படி இருக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களோடு நம்முடைய வாழ்வையும் ஒப்பிட்டு சிந்திக்க நமக்கு அதுக்கு பதிலாக குறைகளும் வீழ்ச்சியும் விழுகையும் இருந்து எழும்பி கர்த்தரை அறிந்து அவருடைய கிருபையினால் நிற்கிற இந்த யாக்கோபு போன்றதான நபர்களை தியானிக்கும் போது நமக்கே ஒரு உற்சாகம். அவரை மாதிரி தான் நம்மளும் நிறைய விழுந்திருக்கிறோம், நிறைய தவறி இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அவங்களுக்கு கர்த்தர் இவ்வளவு உதவி செய்தாரே, நமக்கும் உதவுவார், நம்மையும் தாங்குவார், நம்மையும் நிறுத்துவார் என்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைரியம் நமக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் இந்த ஜெபம் தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையில் உள்ளதான உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வாசியுங்களேன். முதலாவது 9ஆம் வசனம் வாசியுங்கள். 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் நிறத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. முதலாவதாக யாக்கோபு தேவனை நன்மை செய்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறார், அல்லது நன்மை செய்கிற தேவன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்திருக்கிற கர்த்தாவே, நன்மை செய்வேன் என்கிற கர்த்தாவே, நன்மைகளின் தேவனே,
நன்மைகளின் தேவனே. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஏராளம் நன்மைகளை செய்தார். நம்மை போலவே, நமக்கு செய்தது போலவே. சில நேரங்கள்ல சிலர் தியானிக்காததுனால, உட்கார்ந்து யோசிச்சு ஆராய்ந்து பார்க்காததுனால, சில நேரங்கள்ல எழுதாததுனால நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் தெரியாம போயிருது. இன்னும் சொல்ல போனா மறந்து போயிருது. இந்த தேவன் நன்மைகளை செய்கிறவர். ஏராளம் நன்மைகள், ஏராளம் நன்மைகள். சிறு வயது தொடங்கி என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு விவரம் தெரியாது, நமக்கு ஞாபகத்தில் இருக்காது, நம்மளால கிரகிக்க முடியாது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட காலங்களிலேயே ஏராளம் நன்மைகள், ஏராளம் நன்மைகள். என்னை கேட்கிற நல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல தேவன் அவ்வளவு நன்மைகளை செய்கிறார். இவர்கிட்ட இந்த நல்ல தேவனா இருக்கிறதுனால அவர்கிட்ட நல்லதுதான் வரும், நன்மைகள் தான் வரும். அவர் தீமை செய்ய விரும்புகிற தேவன் அல்ல. தீமை நம்முடைய செயல்களினால் தன்னால வரும். அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் தீமை செய்கிறார், அவர் தீமை செய்ய மாட்டார். தீய எந்த காரியமும் அவர்கிட்ட இல்லை. தீமையை கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய தீய செயல்களே போதும், அதனுடைய விளைவே போதும். அவரா ஒரு தீமை செய்ய வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் நன்மைகளின் இருப்பிடமானவர், பிறப்பிடமானவர். யாக்கோபு வாழ்க்கையை யோசித்து பார்த்தோன்னா ஏராளம் நன்மைகள், ஏராளம் நன்மைகள். வேற ரொம்ப முந்தி யோசிக்கிறத விட நான் யோசித்து பார்க்கிறேன், அடிப்படையை அருமையான ஃபவுண்டேஷன் ஒன்றை யாக்கோபுக்கு ஏற்படுத்துறார். ஆபிரகாமின் அனுபவங்களை கேட்கும்படி செய்கிறார். ஈசாக்கின் பயபக்தியை, தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்தியை கூட இருந்து கவனிக்க உதவி செய்திருக்கிறார். ரெபெக்காலு மூலமாக தாயின் போதனையை, தேவனுக்கு அடுத்த வசனங்களை, தேவனுக்கு அடுத்த நற்செய்திகளை, தேவ கிரியைகளை அதிகமாய் கேட்க ஒரு நல்ல அஸ்திவாரம் ஏற்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நன்மை. இந்த நன்மை ஏசாவுக்கு கிடைக்கல. ஏசா வெளியே சுத்துறே பழக்கமா இருக்கு. ஏசாவுக்கு வெளியே எண்ணங்களே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாவினுடைய அந்த நிலைப்பாட்டை கவனிச்சீங்கன்னா, அவர் வீட்டை தேடவே இல்லை, வீட்டை கவனிக்கவே இல்லை. அவருடைய திட்டங்கள் எல்லாமே வேறு விதமா இருக்குது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே வேறு விதமா இருக்கு. அவருக்கு வெளியே சுத்தணும், கானானிய இந்த பழக்கங்கள்ல இருக்கணும், அவங்களோடு உள்ள பழக்கங்களை பழகி இருக்கணும். இப்படி பலவிதமான போக்கு அங்கே இருக்கு. ஆனா யாக்கோபுக்கு வீட்டை படிக்கணும், நம்முடைய முற்பிதாக்களின் விசுவாசத்தை படிக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்தத்தின் பிதாக்களோடு கூட வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் தானும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார், நன்மை செய்தார். ஏராளம் நன்மைகள், ஏராளம் நன்மைகள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஏராளம் நன்மைகள் தியானிக்கப்படணும், தியானிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில அதிகமாய் யோசிக்கணும் அதை குறித்து. எவ்வளவு நன்மை கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவா என்னை சிறு வயது தொடங்கி நிறைய நேரங்கள்ல இந்த ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல பிறக்க வைக்கிறதுக்கு, எவ்வளவு ஒரு பக்திக்குரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். யோசித்து பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை சிறு வயதுல அறிஞ்சிருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்ததுக்காக, சிறு வயதிலே வசனம் கிடைச்சதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிச்சிருக்கீங்க, மெனக்கட்டு. அல்லேலூயா. ஆமா, அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது மாத்திரம் இல்ல, அது இந்த சுபாவம், இந்த கேரக்டர்ஸ் கட்டப்படுகிற அந்த ஆரம்ப கால வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆரம்ப கால வாழ்க்கையில வசனத்தோடு இவங்கெல்லாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இவங்களுடைய அந்த ஆரம்ப கேரக்டர்ஸ் பில்ட் ஆகிற நேரங்களிலேயே வசனத்தை கேட்கிறார்கள். பெரியவங்க நம்ம யோசித்து பாருங்க,
நம்மெல்லாம் கண்ணா பின்னான்னு பழகி எடுத்து வசனத்தை கேட்கும்போது அதுக்கப்புறம் அந்த கரையை நல்ல சர்ஃப் போட்டு அல்லது வேற எதையாவது போட்டு வசனத்தை வச்சு அதிகமாக தேய்ச்சி கரையை போக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு உருவாகும் போதே அந்த சூழல்ல உருவாக்குறாங்க. ப்ரிவிலேஜ்டு பீப்புள். இதை ப்ரிவிலேஜாக நினைக்கணும். சிலது இதை பயங்கர பேர்டனாக நினைக்கிறாங்க. நீங்களாம் நல்லா ஜாலியாக வந்திருக்கீங்க, அதை செஞ்சுருக்கீங்க, இதை செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு, நாங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு இவ்வளவு காரியத்தை எங்களுக்கு முன்னால் வைக்கிறீங்க என்று அதை வருத்தமாக பேர்டனாக நினைக்கக்கூடிய ஒரு போக்கும் உண்டு. ஆனால் உண்மையிலேயே ஆவிக்குரிய நிலைமையில் அது எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம், எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் ஏராளம் நன்மைகளால் நம்முடைய வாழ்வை அவ்வப்போது வளமானதாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபான் வீட்டிற்கு செல்லும் போது போகிற வழியிலே கர்த்தர் உடன் இருந்து வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு இருந்து திருப்பி கொண்டு வருவேன். அதே போல அங்க போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள இவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நன்மையை தருகிறார், பெருக்கத்தை தருகிறார். இந்த வித்தியாசம், யாக்கோபின் கைக்குன்னு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அங்க உணர வச்சார். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு கையில கொடுத்தா அந்த மந்தை பெருகுது. அதே இது தன் பிள்ளைகள் கையில லாபான் யோசித்து பார்க்கிறார், தன் பிள்ளைகள் கையிலையும் மந்தை கொடுக்கிறோம், ஆனா அது அவ்வளவு பெருக மாட்டேங்குது. யாக்கோபின் கையில மந்த பெருகுது. வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிறார், அவருடைய திட்டங்களை வாய்க்க பண்ணார். இவர் நம்மால் ரொம்ப தந்திரமா வேற, அவர் ரொம்ப விவரமா வேலைகள் செய்கிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார், நன்மைகள் செய்த தேவன். ஆகவேதான் யாக்கோபு நன்மைகளின் தேவனே என்று அவரை கூப்பிடுகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்துல இந்த வசன பயன்பாடு ரொம்ப நன்றாயிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? நன்மைகளால் திருப்தியாக்குகிறாராம். 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் திருப்திப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31 14 வசனத்துல கூட இதே போன்ற வசனங்களை நாம் பார்க்கிறோம். நன்மையினால் திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்களே. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருப்தி சில காரியங்கள்ல தான் உண்டாகும். திருப்தி கர்த்தர் ஈடுபட்டா அந்த வாழ்வில் திருப்தி உண்டாகும். நிறைய நேரங்களில் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள் என்று சொல்கிறவைகள்ல நாம திருப்தி அடைகிறதே கிடையாது. யாராவது என்னைக்காவது உங்க சம்பளம் உங்க முதலாளிகிட்ட போய், போதும் முதலாளி, போதும் சார், எனக்கு இனிமேல் சம்பளத்தை கூட்டாதீங்க, இதுவே போதும், வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கங்க, எனக்கு ஓவரா இருக்கு, அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சான்ஸே கிடையாது. இந்த நிறைய விஷயத்துல நம்ம திருப்தி அடைகிறதே கிடையாது. இதால திருப்தி படுத்தவே முடியாது. இதால திருப்தி, பணத்தால, உலகத்தின் பல நன்மைகளால திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய செயல்கள் மனிதனை திருப்திப்படுத்தக்கூடியவை. கர்த்தருடைய செயல்கள் மனிதனை திருப்திப்படுத்தக்கூடியவை. அவருடைய நன்மைகள் நம்மை திருப்திப்படுத்துகிறது. 103 சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறார், அதன் விளைவாக கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். அங்க வாழ்வை புதுப்பிக்கிற நன்மைகளா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு விளங்க முடியல. அந்த வசனத்தை திரும்ப ரெஜுவனேட் பண்றார், ரிவைவ் பண்றார் வாழ்வை. அவருடைய நன்மைகளை நாம் அந்த நன்மைகளை பெற்று அதில் நாம பலப்படுத்தப்படுவோம் என்று சொன்னால்
ஒரு புதுப்பித்தல் அங்கே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 10ஆம் வசனம் வாசியுங்களேன். நன்மைகளின் தேவன் என்று சொல்கிற அதே யாக்கோபு ஆண்டவரை 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசியுங்கள். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. போதும். அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இதை சொல்லுகிற யாக்கோபின் வார்த்தையை விட அவருடைய உணர்வை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிற உணர்வை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இது எனக்கு காண்பிச்சிருக்கிற இந்த தயவுக்கு நான் பாத்திரனே இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய மன்னிச்சிருக்கிறீரு, நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், என் குறைவுகளை எல்லாம் மன்னித்து தயவு காண்பித்திருக்கிறீர். என் செயல்படி பார்த்தா நான் இந்த அளவுக்கு வாழ வேண்டியவன் இல்லை, இந்த நல்வாழ்வுக்கு உரியவன் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு அவருடைய நல்வாழ்வுக்குரிய வாழ்க்கை வாழல. அவருடைய வாழ்க்கையில் நிறைய குறைபாடுகள் இருந்தது, நிறைய ஏமாற்றுதல்கள் இருந்தது, நிறைய வஞ்சகங்கள் இருந்தது, நிறைய வஞ்சகங்கள் இருந்தது. அவர் தன்னுடைய சொத்துக்களின் அடிப்படையில் பெரிய செல்வந்தனாய் இருந்தார். ஆனா தன்னுடைய உறவுகள் அடிப்படையில் மிகப்பெரிய தரித்திரனாய் இருந்தார். He seems like, become rich in possessions. He became rich in possessions, but became poor in relationships. உறவு முறைகளில் மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, நிறைய பரிவாரங்கள் உள்ள பெரிய சீமானை போல இருக்கிற மனிதன், அவனுடைய தகப்பனாரோடு அவனுக்கு பிரச்சனை இருக்கு. கிடைச்சா எல்லாரையுமே ஏமாத்திருக்கான். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாரையும் ஏமாத்திருக்கான். யாக்கோபுனாலே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த நேரம் எதை அடிச்சுட்டு போவான்னு தெரியாது, எந்த நேரம் என்னத்தை சொல்லுவான்னு தெரியாது, எப்படி ஒரு பல்ட்டி அடிப்பான்னு தெரியாது. அப்பாட்டே போய் என்ன செய்யறான், தடவி பாருங்க, தொட்டு பாருங்க, மோந்து பாருங்க, நான் ஏசாதான்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த காரியம் இருக்கு எல்லாரிடத்திலும். சகோதரனை வஞ்சித்திருக்கிறான், அங்க லாபான் இடத்துல, மாமனார் இடத்துல போயிருக்கிறார். அங்க தன்னுடைய திறமை என்கிற பேர்ல விளையாட்டெல்லாம் காமிச்சிருக்கிறார். இன்னும் அவருக்கு முடியல. இன்னும் ஏசாவை அட்டாக் பண்ற ஐடியால வந்தா ஏசாவை ஏமாத்துறதுக்கு இன்னும் பிளான் வச்சிருக்காரு. ஏசா முதல் கூட்டத்தை பார்த்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டேன், நான் முறியடிச்சுட்டேன்னு செலிப்ரேட் பண்ண திரும்பி போயிடுவாரு. இவர் முதல் இதை அடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டான்னா, ரெண்டாவது பின்னால ஒரு குரூப்பை சேமிச்சு வச்சு அதை வச்சுட்டு தப்பிச்சான் பழச்சான்னு ஓடி போயிடலான்னு அவனை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்க. அந்த புத்தி போகவே இல்லை. உறவு முறைகளில் பெரிய வறட்சி இருக்கிறத பார்க்க. நமக்கு வாழ்க்கையில கூட சில நேரங்களில் சில ஏரியாக்கள்ல நம்ம ரொம்ப ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப திறமசாலிகள் போல இருக்கும், ரொம்ப பாராட்டுதல் பெறலாம். ஆனால் நான் சொல்றேன், எல்லா ஏரியாக்களிலும் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். உறவு முறைகளை மெயின்டைன் பண்றதுல கவனமா இருக்கட்டும். பெரிய நன்மை செய்ய வேண்டாம். பெரிய நன்மைகள் செய்யலைனாலும் சின்ன சின்ன துரோகங்கள் செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, காப்பாராக. சில நேரங்களில் வேதனைப்படுத்துகிற, கசப்புகளை விதைக்கிற அப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லாதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். சில நேரங்களில் ரெக்கன்சைல் ஆக வேண்டிய பகுதிகள் ஒப்புரவாகணும்னு கர்த்தர் உணர்த்துறாருன்னா, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால உள்ள பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒப்புரவாக உணர்த்தினார்னா அழகா ஒப்புரவாகுங்க. உறவு முறைகள் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது உங்க உறவினர்கள் உறவு முறைகள் என்று சொல்வதை விட எந்த மனிதனோடும் இந்த உறவு முறைன்னு சொன்ன உடனே ரிலேட்டிவ்ஸ் தான் யோசிப்பாங்க. எல்லாரும் உடன் பிறந்தவங்க தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சொந்த பந்தம் சொல்லி தூரத்து சொந்தம் வரைக்கும் உடனே அதைத்தான் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய 5 வருஷம் நண்பரா பழகின நபர்கிட்ட நீங்க எந்த மாதிரி நடந்திருக்கீங்க?
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த அந்த இதுல ஒரு பழக்கமான ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சகோதரி, அவங்க உங்களை நம்புற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை திரும்ப செய்திருக்கிறீங்க? நிறைய காரியங்கள் இதுல இருக்கு பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் செய்யத்தக்க, நாம் பேசத்தக்க காரியங்களிலே எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பகிர்ந்திருக்கிறோம், எவ்வளவு கசப்புகளை பகிர்ந்திருக்கிறோம். அதுல கவனம் செலுத்தும். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நான் எனக்கு ஒரு ட்ராக்கை வச்சுட்டு என் போக்குல போவேன். சில நேரம் வண்டி ஓட்டும் போது நான் ஏன் லைனை பிடிச்சி போறேன்னு பிடிச்சி போனா நீங்க பிடிச்சிலாம் போய் சேர முடியாது. வண்டி ஓட்டுறது, ஸ்டீரிங் எதுக்கு இருக்கு, பிரேக் எதுக்கு இருக்கு, இடையில வரும், உங்க நேர் பாதையில போக முடியாது, இடையில பிரச்சனை வரும், உடனே அதை விலக்கி உங்க வண்டியும் சேஃபு, அவங்க வண்டிக்கும் சேஃபு. ஸ்டீரிங்கை யூஸ் பண்ணி நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா, இப்படித்தான் விலகி 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 போகிறதுல தான் நமக்கும் பாதுகாப்பு, அந்தவனுக்கும் பாதுகாப்பு. இல்லை இல்லை, நான் எவரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். சிலர் லைஃப் ஸ்ட்ரைட்டா நேர்கோடு போட்டிருப்பாங்க. என் வழியில வந்தா இடிதான், என் வழியில வந்தா அடிதான், நான் யார் வழிக்கும் போக மாட்டேன். அப்படி சொல்றவங்களை கேட்டிருக்கீங்களா? நிறைய காயங்கள் முடிவில் இருக்கும். உங்களால பாதிக்கப்பட்ட நிறைய நபர்கள் முடிவில் இருப்பாங்க. அல்லது முடிவில் நிறைய உங்களுக்கு விரோதமான எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்கும். அது வேண்டாம், அது வேண்டாம். வாழ்வில் எல்லாரோடும் சமாதானமாய் சுமூகமான ஒரு போக்கை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு குறிப்பிட்ட நிலைமையில் இதை உணர்த்தினார். நீங்க வேதத்தில் கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொன்றை உற்று கவனிக்கிறார். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நமக்கும். அதுல செய்யறதுல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, நாம எப்படி மன்னிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு மன்னிக்கிறாரா. அல்லேலூயா. நாம எப்படி மன்னிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு மன்னிக்க. நம்ம மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும், கிருபை செய்யும், தயவு செய்யும். நீ எப்படி தயவு காட்டுற? தயவுனா யாருக்கு? தப்பு செஞ்சிட்டவங்களுக்கு. மன்னிக்கிறது யாருக்கு? தவறு செஞ்சிட்டவங்களுக்கு, நமக்கு தீமை இழைச்சவங்களுக்கு. நாம எப்படி மன்னிக்கிறோம்? சங்கீதங்கள் மத்தேயு சுவிசேஷத்துல அவர் அதை குறித்து ரொம்ப 6:14 நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ என்று சொல்லுகிறார். வாசிங்களேன், மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்க மன்னித்தால், அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நீங்க மன்னித்தால் மன்னிப்பார். மன்னிக்கலனா நீங்க அந்த வசனத்தை முடிச்சு பாருங்க. நீங்க மன்னித்தால் மன்னிப்பார். இப்படிதான் ஒருத்தன் ஒரு ஊமையில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார். இப்படிதான் நிறைய கடன் பட்டான், தாளந்து கணக்கில் கடன் பட்டிருக்கான். அவன் முடியலைன்னு சொன்ன உடனே மன்னிப்பு கேட்குறான், மன்னிச்சு அனுப்பிடுறார். அவன் வெளியே போய் அவன்கிட்ட கொஞ்சமாக ஒருத்தன் கடன் பட்டிருக்கான், அதை கேட்டதுக்கு கொடுக்கலன்னு சொன்னோன்னு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு பயங்கரமாக நெருக்கியிருக்கான், அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதை கேள்விப்பட்ட எஜமான் என்ன செஞ்சிட்டாரு? நீ மன்னிக்காததுனால உனக்கும் நான் மன்னிக்கலன்னு சொல்லி இந்த ஓமையை கர்த்தர் சொல்லி, நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை பிதா கவனிக்கிறார் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் நம்மை நடத்துகிறார் என்கிற அந்த செய்தி அங்க ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 18:27 முதல் 32 வரை உள்ள வசனத்தை நீங்க குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 18:27 முதல் 32 வரை. நாம் எப்படி மன்னித்தலை குறிச்சு சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதத்துல 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை கவனிச்சு பாருங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. 5ஆம் வசனம் வாசி. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த மன்னித்தலை குறிச்சு 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் அழகா பேசுறார். மன்னித்தல், மன்னிக்கிற தேவன். யாக்கோபு அதை உணர்ந்து யோசித்து பார்க்கிறார். என் தேவன் என்னை மன்னிக்கிற தேவனா இருந்தார்.
எனக்கு மன்னிப்பு அருளி செய்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் ஏராளம் நன்மைகளை செய்தவர் நம்மை ஏராளம் மன்னித்திருக்கிறார், மன்னிக்கிறவராயிருக்கிறார். இந்த மன்னிக்கிற தேவனிடத்திலிருந்து இன்னும் மன்னிப்பை பெறணும்னு சொன்னா நாம எதனால தகுதியாகிறோம்? எவ்வளவு மன்னிக்கிறோமோ அவ்வளவு மன்னிக்கிறதுனால நாம தகுதியாகிறோம். நான் நிறைய மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நான் நிறைய மன்னிக்கணும். நான் மன்னித்தால் நான் மன்னிக்கப்படுவேன், நான் மன்னிக்கப்படுவேன். நான் மற்ற எனக்கு செய்கிற ஒரு காரியத்துல நான் மன்னிக்க மாட்டேன், பிடிவாதமா இருந்தேன்னா கர்த்தர் அதை கவனிச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நான் இவ்வளவு மன்னிச்சுக்கிட்டு இருக்கேனே, இன்னையில இருந்து மன்னிப்பை ஸ்டாப் பண்ணு அப்படி சொன்னாருன்னா நம்ம கதி என்ன ஆகும்? நம்ம கதி என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட அதை உணர்ந்து சொல்லுகிறார். 11ஆம் வசனம் வாசிங்களேன். 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். தப்புவியும். டெலிவர் மீ, டெலிவர் மீ. என்னை தப்புவியும் ஆண்டவரே. தப்புவிக்கிற ஆண்டவர், தப்புவிக்கிற ஆண்டவர். இப்ப சகோதரனாகிய ஏசா தான் இவனுக்கு மிகப்பெரிய எதிராளியாய் நின்று கொண்டிருக்கிறார். அவனுடைய வாழ்வுக்கு த்ரெட்டனிங்கா நிற்கிறான். பிரச்சனையே அந்த ஏசா வடிவில தான் நின்று கொண்டிருக்கிறது. பயங்கர ஒரு நிலைமையில யாக்கோபு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தப்புவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கும் கிருபை பெரியது, அவருடைய தப்புவிக்கும் கிருபை பெரியது. சங்கீதக்காரன் மிக அருமையாய் உணர்ந்து சொல்ற. நம்ம இன்னைக்கு வாசித்த 18ஆம் சங்கீதத்துல கூட 2ஆம் வசனம் வாசிங்களே, 1-2 வசனங்கள். சங்கீதம் 18:1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். கர்த்தர் என் கேடகம், என் கோட்டை, என் துருகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் உயர்ந்த அடைக்கலம். ஆம் தேவ பிள்ளையே, அவர் தப்புவிக்கிற தேவன், அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் தீமைக்கு விலக்குகிற தேவன். அவர் சத்துனுடைய வன் கண்களுக்கு, பொறாமையின் கண்களுக்கு, எரிச்சல்களுக்கு, மூர்க்கங்களுக்கு அவர் விலக்கி காக்கிற தேவன். யாக்கோபின் மேல ஏராளம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது. மனிதர்கள் எழும்பினார்கள், இதுவரையும் தப்புவித்து வந்தார். தப்புவிக்கிறவரே, இப்பொழுதும் என்னை தப்புவியும். இப்பொழுதும் எழும்பி நிற்கிற, அது என்ன சொல்றது, கொலைப்பழியாய் பகைக்கிற ஏசா அப்படிதான் சபதம் செய்திருந்தான். நீங்க ஆரம்ப வசனங்களை மறந்துடாம நீங்க பாருங்க. என் தகப்பனுக்காக நான் துக்கம் கொண்டாடும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், ஏசா யாக்கோபு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் பதில் செய்வேன்னு ஏசா சபதம் வச்சிருக்கான். இந்த சபதத்தை கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க. ஞாபகம் இருக்கா? அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்போ வெயிட் பண்ணியிருக்கிறான். he was waiting for the chance to kill Jacob. யாக்கோபை கொல்றதுக்கு அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தருணம் இப்ப கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்பதான் சந்திக்கிறான். அவன் சபதம் பண்ணினதுக்கேற்ற ஒரு தருணம் இங்கதான் வந்திருக்கு. என்ன செய்யறது? ஆண்டவரே தப்புவியும். ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூப்பிட. ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரை நோக்கி கூப்பிட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார்.
ஆபத்துகளில் தப்புவிக்கிற தேவன். நம்முடைய வாழ்விலும் கூட உடனே கலங்கி போகிறோம், உடனே பயப்படுகிறோம். நாம் எதிர்பாராத விளைவுகளை காணும்போது, எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்கும் போது நம்ம பயம் தொற்றிக்கொள்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அடுத்த வசனத்தை கூட வாசிங்களேன், 12ஆம் வசனம். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். என்று மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இந்த வாக்கு தத்தங்கள், நான்காவதாக வாக்கு தத்தங்களின் தேவன், God of promises. God of promises. வாக்கு தத்தம் பண்ணின தேவனே என்று யாக்கோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை அறிந்திருக்கிறார். நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீர் எப்படிப்பட்ட தேவன்? நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற என் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேவன். வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை அவருடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். அதை நான் பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். ஈசாக்கின் வாழ்க்கையில் தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது என் வாழ்க்கையிலும் நீர் வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பீர், நிறைவேற்றுவீர் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்விலும் கூட மறந்து போகாதிருங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்கத்தக்கவர்களாகிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே அவர் சிலுவையில் சம்பாதித்த அந்த பரிசுத்த ரட்சிப்பினாலே, அவருடைய கிருபையினாலே, மகா இரக்கங்களின் திரட்சியினாலே நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க தகுதி உள்ளவர்களாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம் தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள். வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள். வாக்கு பண்ணினவரோ அதை செய்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துட்டு அதோடைய சைஸை பார்த்துட்டு நம்ம இது சாத்தியம் இல்லை, இது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு, இது சாத்தியம் இல்லை நினைக்கிறோம். சில நேரம் வாக்குத்தத்தத்தையும் பார்ப்போம், நம்ம திறனையும் பார்ப்போம், நம்ம நிலைமையும் பார்ப்போம், ஒப்பிட்டு பார்த்துட்டு இது சாத்தியம் இல்லை. நம்ம நிலைமையை யோசித்து பார்ப்போம், நம்ம வசதியை யோசித்து பார்ப்போம், நம்ம சரீர பலத்தை யோசித்து பார்ப்போம். நிறைய காரியங்கள் வாக்குத்தத்தத்தையும் இயலாமையையும் யோசித்து பார்ப்போம். கம்பேர் பண்ணிட்டு சாத்தியம் இல்லை வாக்குத்தத்தம். ஆனால் வசனம் சொல்லுது, வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமா, வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் அவருடைய சரீர நிலைமைக்கும் அவரை சூழ இருக்கிறதான அந்த சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அவர் யோசித்து பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க சாத்தியமே இல்லை. ஆனால் அவர் என்ன நினைச்சாராம்? வாக்கு பண்ணினவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், செய்தி நிறைவேற்றும் திறன் உடையவர், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், அவரால் சொன்னதை செய்ய முடியும். அல்லேலூயா. Not because of my environment supports, என்னுடைய சூழல் சப்போர்ட் பண்ணுது என்பதினால் காரியங்கள் நடப்பதில்லை. என்னுடைய எதிர்மறையான சூழலின் மத்தியிலும் கர்த்தர் சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது இப்படி இருந்தா நான் செஞ்சிருந்திருப்பேன், அது அப்படி இருந்தா நடந்திருக்கும். அப்படிலாம் எங்கேயுமே யார்கிட்டையுமே ஆண்டவர் இந்த
சாக்கு போக்கு பேசிக்கிட்டு இருக்கல. அவர் எப்பவுமே யார்கிட்டையுமே இந்த எக்ஸ்கியூசஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டாருன்னா காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்விலும் அதை பெற்ற வாக்குத்தத்தங்களை உறுதியா பிடிச்சுக்கங்க. அவர் உங்களுக்கு சொன்னதை நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த வார்த்தையில ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்றும் வல்லமையுள்ள தேவன் அவர். அந்த வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலையும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவைகள். யாக்கோபின் தேவன் அவர் போதுமான தேவன். யாக்கோபின் தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஜீசஸ், ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாக்கோபின் தேவன் நீர் எனக்கு போதுமானவர். ஆண்டவரே நீர் என்னை நடத்த வல்லமையுள்ளவர். ஜீசஸ், நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஓ காட், ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை துதிக்கிறேன். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் நடத்துவாரே. உங்களை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். Glory to Jesus. பாடின பிரகாரம் ஏதும் இல்லை என்கிற கவலை வேண்டாம். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு விஷயம் இல்லை. பிரைஸ். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை எவ்வளவாய் சார்ந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் காரியம். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். பிரைஸ். அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர் தப்புவிப்பார். உங்களுக்கு முன் இருக்கிற எதிராளிகளை, உங்களுக்கு முன் இருக்கிற கோலியாத்தை அவர் வீழ்த்தி போடுவார். அவர் தப்புவிப்பார். ஏசாவின் நெருக்கடியை அவர் சமாளித்து கடந்து செல்ல அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். Glory to Jesus. அவர் மனம் மாற பண்ணுகிற தேவன். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிற வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். சகோதரி, சகோதரா, உங்கள் பட்சமாய் எழுந்தருளுவார். Glory to God. நினைத்திராத அற்புத காரியங்களை அவர் உங்களுக்கென்று வழி நடத்தி தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாளில் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீர். கேட்ட வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்வு ஆண்டவரை உம்மோடு ஒப்புரவாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். கிருபை செய்யுங்க. கனம் துதி மகிமை உமக்கே படைக்கிறோம். உமது ஆசீர்வாதத்தோடும் நன்மையோடும் பாதுகாப்போடும் உம்முடைய ஜனத்தை அனுப்புவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.